நான் ஒண்ணு சொல்லுவேன், கோவப்பட்டுக்காதீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் 2 வருஷமா பாத்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் உங்க அப்பா அம்மா ஜோடியா சேர்ந்துதான் எல்லா பக்கம் போவாங்களா என்ன? ஒரு மளிகை கடைக்கு போனா கூட ஒன்னா சேர்ந்துதான் சுத்துறாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றப்ப கூட உங்க அம்மா உங்க அப்பாவும் ஒரே ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறது. இந்த வயசுலயும் இதுகளுக்கெல்லாம் காதல் ஒரு கேடு. அதுவும் வயசுக்குள்ள மருமக என்ன வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. இப்போதைக்கு பாத்ரூம் மட்டும்தான் தனித்தனியா போறாங்க. ஏன் அதையும் ஒன்னாவே போக சொல்லுங்களே. இனியும் இந்த கன்றாவி எல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. இதுல 2ஐயும் கொண்டு போய் ஏதாவது ஆசிரமத்துல தள்ளுங்க. அதுவும் 2 கெல்டுகளையே கொண்டு போய் தனித்தனியா சேர்த்துங்க. இல்லைன்னா அங்கேயும் போய் ஜோடி சேர்ந்துக்கிட்டு நம்ம பேரை கெடுக்குங்க. இப்ப நீ தின்னுட்டு இருக்கிறிய சோறு, அதுல இருக்கிற ஒவ்வொரு அரிசியிலையும் எங்க அப்பா பேர் எழுதி இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்றமே இந்த ராஜ வாழ்க்கை, இதெல்லாமே எங்க அப்பாவோட வேர்வியில வந்தது. என்ன சொன்னேன்? இந்த வயசுல எங்க அம்மா அப்பா வெளியில போறது உனக்கு கேவலமா இருக்கா? உன்னோட பார்வைக்கு வேணா அது கேவலமா இருக்கலாம். ஆனா இந்த வயசுலயாவது எங்க அப்பா எங்க அம்மாவை வெளியில கூட்டிட்டு போறாங்களேன்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா உண்மை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க நீ கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜாலியே இவ்வளவு செல்வாக்கோட இருக்கிறையே, அதுக்கு காரணமே எங்க அம்மா செஞ்ச தியாகம். வாரத்துல 3 நாள் வெளியில போனாலும் அதுவே பத்தலின்னு சண்டை போடுற உன்ன மாதிரி பொம்பளை மத்தியில கல்யாணம் ஆகி 25 வருஷமா எங்க அம்மா எங்கேயுமே வெளியில போகாம இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கிக்கிறதாங்க. ஏன் தெரியுமா? பணம் சேர்த்தணும்னு எங்க அப்பா நாய் மாதிரி வெளியில ஓடிட்டு கிடந்தாரு, வீட்டை கூட கண்டுக்காம. அத்தனை ஆசைகளையும் மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு வெளியில எதையுமே காட்டிக்காம எங்க அம்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னை வளர்த்துனாங்க. நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப 1000 கனவுகளோட இங்க வந்தையோ, அதே மாதிரிதான் எங்க அம்மா ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ கனவுகளோட தான் வந்தாங்க. ஆனா அவங்க கனவுகள் எதுவுமே அப்ப நிறைவேறல. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இதையெல்லாம் கூட ஒரு நாள் உணர முடியலனா நீ எல்லாம் இந்த காலத்துல என்னத்த படிச்சு கிழிச்சியோ. எங்க அப்பா யாரடி வெளியில கூட்டிட்டு போனாங்க? என் அம்மாவை தானே கூட்டிட்டு போற வயசுல அவங்க எதையுமே கூட்டிட்டு போகல. எங்க அம்மா எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. எங்களை வளர்த்தணும், எங்க அப்பாவை பார்த்துக்கணும், குடும்பத்தார பார்த்துக்கணும்னு தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணவங்க எங்க அம்மா. இன்னைக்கு அவங்கள 4 பக்கம் வெளியில கூட்டிட்டு போறது என்னால பொறுத்துக்க முடியல. வயசாகி சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட ஆசைகள் கனவுகள் எதுவுமே நிறைவேறல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பெண்கள் குடும்பத்துல எத்தனை பேர் தெரியுமா? வெளியில தெரியறது இல்லை. உன்னையெல்லாம் செல்லமா வளர்த்துட்டாங்க, அதனால அதோட அருமையெல்லாம் உனக்கு தெரியறது இல்லை. தெரிஞ்சிருந்தா நீ பேசியிருக்க மாட்டேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள காதல் உணர்வு அப்படிங்கறக்கு வயசு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறத இனிமேலாவது நீ உணர்ந்துக்க. சாரி மாமா, இது வரைக்கும் அத்தை மாமாவை நான் பாக்குற பார்வை தப்பாவே போயிடுச்சு. தப்பா பார்த்து எனக்கு அவங்களோட தியாகம் தெரியாம போயிருச்சு மாமா. இனிமேலாவது எதிரியா இருந்தா கூட வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசி பழகிக்க. நீ சரியான முறையில் இருந்தீனாத்தா நாளைக்கு நீ வளர்த்துற குழந்தைங்க இந்த சமுதாயத்துல சரியான முறையில வளரும் அப்படிங்கிறத மறந்துடாத. காலத்துக்கும்